நம்மளால நம்ம ஃபியூச்சரை மாற்ற முடியாது, ஆனால் நம்ம ஹேபிட்டை ஈஸியாக மாற்ற முடியும். நம்ம ஹேபிட் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரை மாற்றும். யாருமே ஒரே நைட்டில் ஜெயிச்சதும் இல்லை, ஒரே நைட்டில் தோத்ததும் இல்லை. சக்ஸஸ் அப்படின்றது ஏதும் இல்லை, ஒரு பழக்கத்தை விடாமல் கண்டினியூஸாக டே அண்ட் நைட் கடைபிடிக்கிறது தான். இன்னைக்கு நாம் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்ச பீப்புள் ஃபாலோ பண்ணின அண்ட் நம்மளும் பெருசாக ஜெயிக்க ஃபாலோ பண்ணக்கூடிய 13 முக்கியமான பழக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஹேபிட்ஸ் தான். ரிச் பர்சன் மாதிரி நீங்களும் இதில் மாஸ்டர் ஆகணும்னா இந்த ஹேபிட்ஸை எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் சில ஹேபிட்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்தால் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் லைஃப்பில், கெரியரில் அண்டு ஃபினான்ஷியல் விஷயங்களில் நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த ஹேபிட்ஸில் சரியான கவனம் செலுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போ ரிச் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுற 13 ஹேபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க நண்பா. நிறைய லைக்ஸ் வந்தால் நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆல் கொடுத்துருங்க. See you on top. Waking up early. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. ரிச் பர்சன் எப்பவுமே இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா நமக்கு கொஞ்சம் அதிக நேரம் கிடைக்கும். அதை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்டு சுறுசுறுப்பு உருவாகும். அது அந்த நாள் முழுக்க நம்மளை ஆக்டிவாக இயங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கே இப்படின்னா அப்போ தினமும் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால நம்ம தூங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே நம்ம தூங்கணும். ஆனால் காலையில் சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும். நம்ம பாடிக்கு சரியான ரெஸ்ட் கொடுத்துட்டு காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா நம்மளால் ரொம்ப பிரிஸ்காக இருக்க முடியும். ஷெடியூலிங் த டே. நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது வெறும் 24 மணி நேரம் தான். ஆனால் அதை நீங்கள் வேற மாதிரி பயன்படுத்துவீங்க, இன்னொருத்தர் வேற மாதிரி பயன்படுத்துவார், நான் வேற மாதிரி பயன்படுத்துவேன். அதில் தான் நம்ம எல்லாருமே வித்தியாசப்படுறோம். நம்மளோட பொன்னான நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு தான் ஒரு ரிச் பீப்புள் எப்பவுமே ஷெடியூல் போட்டு வேலை செய்கிறாங்க. இதுக்காக முதல் நாள் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு சரியாக பிளான் பண்ணிடுவாங்க. இது நம்மளை க்ரோத் பண்ணுறதுக்கும் நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். எக்ஸசைசிங் டெய்லி. தினமும் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் நம்மளோட ஃபிசிக்கல் அண்டு மென்டல் ஹெல்த்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் செய்கிற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை எப்பவுமே என்கேஜிங்காக இருக்க வைக்கும். நம்மளோட சரியான ஃபோக்கஸ் அண்டு கான்சன்ட்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். காலையில் ஜாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஸ்போர்ட்ஸு ப்ளே பண்ணுறது, ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ரிச் பர்சன் தினமும் இதுக்காகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ரீடிங் அலாட். ரிச் பீப்புள் எல்லாருமே பயங்கரமான புக் ரீடர்ஸ் தான். அவங்க எப்பவுமே புக்ஸ் படிக்கிறதுக்காக அதிக நேரத்தை ஒதுக்குவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஃபன்னுக்காக மட்டும் எதையும் படிக்காமல் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு எஜுகேஷன் பர்பஸுக்காக ரீடிங் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கேரியரில் சக்ஸஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு சர்வேல தெரிய வந்த விஷயம் என்னன்னா 85% ரிச் பீப்புள் ஒரு மாதத்தில் குறைஞ்சது 2 புக்ஸ் ரீட் பண்ணுறாங்களாம். அது எல்லாமே கெரியர், எஜுகேஷன் அண்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடான புக்ஸ் தான். அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்சில் தெரிய வந்த விஷயம் என்னன்னா 88% பணக்காரங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷத்தை புத்தகம் படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்களாம். ஆனால் வெறும் 2% புவர் பீப்புள் மட்டும்தான் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறாங்க. நம்ம படிக்கிற புத்தகங்கள் மற்றும் அது கற்றுக் கொடுக்குற எஜுகேஷன் தான் நம்மளை வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு போகும். அதனால் இன்னையில இருந்தே புக் ரீடிங் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி எத்தனை பேருக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்ஜெட்டிங். நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், அதில் எவ்வளவு பணம் எதுக்கு செலவாகுதுன்னு நம்ம சரியாக கவனிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்.
ரிச் பீப்புள் கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்றதால தான் அவங்க பணத்தை சேமிச்சு வைக்க முடியுது. நம்ம கையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை லிமிட் இல்லாம செலவு பண்ணலாம்னு சொன்னா என்ன செய்வோம்? நமக்கு பிடிச்சதை எல்லாம் வாங்கி அந்த பணத்தை சீக்கிரம் தீர்த்துடுவோம். ஆனா நம்ம செலவு பண்ணின விஷயங்கள்ல எல்லாம் உண்மையிலேயே நமக்கு தேவையானு யோசிச்சு பார்த்தா அது எதுவுமே தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். அதனால எப்பவுமே பட்ஜெட் போட்டு உங்க பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வீணாக்காதீங்க. சேவிங்ஸுக்கு கொஞ்சம் பணம் ஒதுக்குங்க. உங்க பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை எடுங்க. ஹெல்தி ஃபுட்ஸ். பொதுவா நம்மள நிறைய பேர் நம்ம சாப்பாட்டுல சரியா கவனம் செலுத்துறது இல்லை. ஹெல்தி ஃபுட்ஸா நம்ம எடுத்துக்கிறதும் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு தானே சொல்லுவாங்க. நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரியே ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும். ஸோ ரிச் பீப்புள் எப்பவும் இதில் சரியான கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற நல்ல ஃபுட்ஸ் தான் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருக்கும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம நினச்சதையெல்லாம் செய்ய முடியும். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அன்ஹெல்தி ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் நமக்கு சரியான செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. அது இருந்தால் தான் நம்மளால் கண்ட்ரோல்டாக அன்ஹெல்தி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண முடியும். சாப்பாட்டு விஷயத்துலையும் ஒரு ரிச் மாதிரி யோசிச்சு சாப்பிடுங்க. அது உங்களை எப்பவும் ஹெல்த்தியாக வச்சுருக்கும். கோல் செட்டிங். ரிச் பர்சன்ஸ் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் கோல் இருக்கும். எந்த ஒரு வேலையையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி முடிக்கணும், எப்படி செய்யணும்னு ஒரு கோலை செட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால அவங்களோட வேலையை சரியா குழப்பம் இல்லாம ரிலாக்ஸா அவங்களால செய்ய முடியுது. நம்ம வாழ்க்கையில எதையுமே கோல் இல்லாம அச்சீவ் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் கோலை செட் பண்ணி வச்சுக்கணும். தினமும் நம்ம கோலை சேஞ்ச் பண்ணிட்டே இல்லாம அது நிரந்தரமான இலக்காக இருக்கணும். நம்ம கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதை நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸா நீங்களே அமைச்சுக்கோங்க. புவர் பீப்புள் பெரும்பாலும் சரியான கோல் செட் பண்ணாதனால தான் அவங்களால குறிப்பிட்ட நிலைக்கு மேல முன்னேறி வர முடியல. ஆனா நீங்க அந்த தப்பை செய்யாதீங்க. இன்வெஸ்டிங். ரிச் பீப்புளோட இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட்ல ஒன்று தான் இன்வெஸ்டிங். அவங்க தொடர்ந்து கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்றது தான் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாம பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எது சேஃப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் நாலேஜோட தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு சேஃப்டி. பில்ட் எ ரிலேஷன்ஷிப். நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறதே இதுல தான். நம்ம புதுசா ஒருத்தர் கூட பேசுறதுக்கு கூட தயங்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிச் பர்சன் இதுல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஆனா எல்லார் கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மென்டரா, வெல்விஷஸா, ட்ரூவா இருக்கிறவங்க கூட மட்டும்தான் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அதை சரியா மெயின்டைன் பண்ணிட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நமக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய வைக்கணும்னா அவங்க கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க செய்யற நல்ல விஷயங்களை பாராட்டணும், அன்பா பேசி பழகணும். இது எல்லாம் ஒரு பெஸ்ட் ஸ்கில்னு கூட சொல்லலாம். ஒரு ரிச் பர்சன் மாதிரியே நாமளும் எல்லார் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற ஸ்கில்ல கத்துக்கணும். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிச் பீப்புள் எப்பவும் வெற்றி மற்றும் தோல்விகளில் அவங்களோட முழு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் சக்ஸஸ் வந்தால் மட்டும் அதோட முழு கிரெடிட்டையும் அவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. ஆனால் ஃபெயிலியர் வந்தால் யாரையாவது ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ரிச் பர்சன் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஒரு பாடம்னு நினைப்பாங்க. அதில் அவங்க பண்ணின தப்புகளை ரியலைஸ் பண்ணி அடுத்த தடவை அதை சரி பண்ணுவாங்க. ஸோ ரிச் பீப்புள் ஃபெயிலியர்ல இருந்து லேர்ன் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான புவர் பீப்புள் ஃபெயிலியரை எண்டுன்னு நினச்சி சோர்ந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெற்றி அடையணும்னு யோசிக்க மாட்டாங்க. எல்லாரும் இப்படி கிடையாது, ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே விரக்தியில் இருப்பாங்க. அப்பப்போ இது தப்பு அது தப்புன்னு குறை வேற சொல்லுவாங்க.
கவர்மெண்ட்டு, சிஸ்டம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அண்டு ரிலேட்டிவ்ஸ் இதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியலன்னு நிறைய பேரை ப்ளேம் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படி இருந்தால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். நம்மளால் ஒரு தடவை ஜெயிக்க முடியலன்னா அடுத்த தடவை இன்னும் கடுமையாக முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு யாரையும் குறை சொன்னால் இங்கே எதுவும் மாறாது. அவாய்டிங் டாக்ஸிக் பீப்புள். நம்மளை சுற்றி நிறைய டாக்ஸிக் பீப்புள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தர் டாக்ஸிக்னு தெரிஞ்சிட்டா அவரை எப்பவுமே நம்மளோட பர்சனல் விஷயங்கள்ல தலையிட விடக்கூடாது. இதுல ரிச் பர்சன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. டாக்ஸிக் பீப்புளை நம்மளோட சொந்த விஷயங்கள்ல தலையிட அலோவ் பண்ணுனா அவங்க நமக்குள்ள நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம வேலைகளை நம்மளால சரியா செய்ய முடியாது. ஸோ டாக்ஸிக் பீப்புளை ஆரம்பத்திலேயே அவாய்ட் பண்ணிடுங்க. மெடிடேஷன்ஸ். ரிச் பர்சன்ஸ் ஃபாலோ பண்ற முக்கியமான ஒரு ஹேபிட் தான் மெடிடேஷன். இது நம்மளோட கவனச்சிதறலை குறைக்கும். மெடிடேஷன்னால நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கும். நம்மளோட இக்கட்டான சூழ்நிலைகளில் சரியான தெளிவான முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும். தினமும் கொஞ்ச நேரத்தை மெடிடேஷனுக்காக ஒதுக்குங்க. உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இப்ப நாம பார்த்த இந்த 13 ஹேபிட்ஸ் தான் பணக்காரங்க பின்பற்றுற முக்கியமான ஹேபிட்ஸ். இதை எல்லாமே நம்மளாலையும் டெய்லியும் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். இது நம்ம வாழ்க்கைய நிச்சயமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொடுக்கும். நீங்க பணக்காரரா ஆகிறதுக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைமையை அடையிறதுக்கும் இது பல வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லார்கிட்டையும் இருந்து ஏதாவது கத்துக்கணும். அதுதான் நம்மளை growth பண்ணும். பணக்காரங்க கிட்ட இருந்து இந்த ஹேபிட்ஸை நாம கத்துக்குவோம். இதுல உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட் என்ன, நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஹேபிட் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.